ஆச்சரியப்பட்டு போறோம். எல்லாத்தையும் ஆச்சரியமா தானே எடுக்கிறது, எல்லாத்தையுமே ஆச்சரியமான. நாங்கெல்லாம் இந்த பாகிஸ்தான் மௌலானா கிட்ட இருக்கிற நேரம் குனிஞ்சு பேசுவாங்க எங்கள்கிட்ட. நாங்கெல்லாம் 18 வயசு இருக்கும் எனக்கு, அப்ப 17-18 வயசு இருக்கும். குனிஞ்சு பேசுவாங்க, இப்படி குனிஞ்சு பேசுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வாப்பா படுக்கையில் இருக்க, அண்ணா இன்னும் ஆண்டுகிட்டு கிடக்க, ஆளுக்கு தொண்டைக்கு கிடக்கு. கூட்டிக்கு போய் சாப்பாடு ஒன்று போட்டு அசரத்து வந்திக்காரண்டு வெள்ளை விரிச்சு கதிரையில இருப்பாட்டி பாப்பாவை கொஞ்சம் பாருங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட இருந்து ஒரு துவா, ஒரு சுஃப், அவ்வளவுதான். என்னமோ சொர்க்கத்துக்கு டிக்கெட் கொடுத்த மாதிரி அவங்களோட நினைப்பு. ஒரு சேகு வந்தா தலைப்பாவம் கட்டிக்கு போய்த்தம் இல்லை. அப்ப அந்த கல்ல உண்ட புறக்க பொடி என்ற கையில கொடுத்தாச்சு. ஏது என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஷேகு நாயகம் கொடுத்த கல்ல தூக்கி கொடுத்தாச்சு. கல்ல வேண்டி வந்துட்டார். ஒரு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. கல்லு கொடுத்த எதுக்கு? கல்லு கொடுத்த எதுக்கண்டா, அவன் செத்தாலும் நான் தான் ஹீரோ, அவன் பொழைச்சாலும் நான் தான் ஹீரோ. அதுக்கு தான் கல்லு கொடுத்தேன். விளங்கிட்டா? அசரத் பாப்பா தப்பிட்டார். அசரத் நீங்க ஓதி பார்த்ததோட வருத்தம் சரியாயிட்டு. நான் கல்லு தந்தனா இல்லையா? ஓ, அப்படியே கல்லு மாதிரி கிடக்குண்டா அந்த ஆள உசுறு. அதுக்கு தாண்டா தந்தேன், நான் ஹீரோ. அசரத் பாப்பா மௌத்தா போய்த்தாரண்டா, நான் கல்லு தந்தனா இல்லையா? அது பொணமுடா, ஜடமா போய்த்தார். அதுக்கு தான் கல்லு. ரெண்டுக்குமே கல்லு தான். இப்படித்தான் இவனுங்களும் என்ன அப்படியே பில்டப் பண்ணிட்டு என்ன ஒண்ணு பண்ணாலும் சொன்னா அவன் பெரிய ஹீரோ தான். அதை ஓப்பனா சொல்றல. நீங்க ஏதாவது வீட்டை காசு காண, சீட்டு காசு எடுத்த காசு காணாது போயிடுச்சு, குறிவாக்க ஓடுறீங்க ஒரே ஓட்ட. அலிமாரிக்க எந்த கையால வச்ச காசு இல்ல, உடுப்பு குழஞ்சு கிடக்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? களவு பண்ண. இனி ஒரு திருத்திக்கு அலிமாரில உள்ள எல்லா லாச்சையும் திறந்து எல்லா உடுப்பையும் உதறி போட்டு இது நிச்சயமா கள்ளம் தான் மந்திக்கான அந்த பகுதியில் இருக்கிற அசரத்துக்கிட்டான் ஓடுறேன், குறிவாக்க ஓடுறேன். பத்தி பதறி வேறுத்து விறுவிறுத்து உடுப்பு மாத்தாம ஊட்ட உடுப்போட ஓடி வந்தால், வீட்டு உடுப்போட ஓடி வந்தால் அதுக்கு தனியா ஒரு குறி சாத்திரம் இருக்கு. தனியா அந்த வேறு அசரத்திருக்காரா கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு இழுக்கிற இழுவையிலேயே உழுக்கிக்கிற அசரத்துக்கு சாத்திரத்தை முடிவெடுத்துருவார். ரைட், வாங்க இருங்க என்று ஆளை பார்த்தாலே தெரியும். விறுத்து விறுவிறுத்து உடுப்பெல்லாம் மாத்தல ஊட்ட நின்ற மாதிரி ஓடி வந்தீங்க, காலில் ஊத்தரிக்கு. ரைட், இருங்க. ரைட், ஒரு பூட பேர் சொல்லுங்க. நாங்க காலுமாரிக்க காசி கலவணத்துக்கும் பூவுக்கும் என்னடா சம்பந்தம்? நாங்கெல்லாம் கேட்டதால சொல்றேன். இந்த குறிசாத்திரம் பார்க்கிறார்கள், நேரடி அவங்கள அட்டாக் பண்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம இனத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். அப்ப ஒரு பூவோட பேர் சொல்லுங்கன்னா நான் கேட்க, அந்த பூவுக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம்டா? அந்த கேட்டு ஒரு கெப்பொண்டு எடுத்து அதுக்கு அவ பதில் சொல்றதுக்கு இடையில சில முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்குது. அதுக்கு தான் பூ. என்ன பூ சொல்லுவாங்க? மல்லிகைப்பூ இல்லாட்டி ரோசா பூ. ரெண்டு பூவை தவிர வேற பூ வராது. எவ்வளவு கிட்டியாலும் பூவோட பேர் சொல்ல மாட்டா. தென்னம்பூ அம்பாளா சொல்ல மாட்டேன். மல்லிகைப்பூ இல்லாட்டி ரோசா பூ. அதுல டெலிபதி என்ற ஒரு டெக்னிக் இருக்குது. டெலிபதி சொல்றது, உங்களுக்கு மனசுல என்ன பூ தோணுதோ அதை நீங்க ஒரு காகிதத்தில் எழுதுங்க. நாளைக்கே நீங்க செஞ்சு பார்க்கலாம். உங்களோட மனசுல ஒரு பூ தோணும். உங்களுக்கு ரோஜா பூ தோணுதா? ரோஜா பூன்னு எழுதுங்க. ஒரு பேப்பர்ல உருட்டுங்க, ஒரு ஆளை கையில கொடுங்க, ஒரு பூவோட பேர் சொல்லுங்க. ரோஜா பூன்னு சொல்லுவார். இது டெலிபதி என்றது மூளை தகவலை கடத்தும். நீங்க ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருப்பீங்க, அந்த ஆளுக்கு அப்பண்டு வந்து நிற்பார், உனக்கு 100 வருஷம்டான்றோம். நம்ம மூளை கடத்துறது. ஒரு மீட்டிங்ல நாம ஒரு கருத்தை சொல்ல எழும்புவோம், அது அந்த ஆள் எழும்பி சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்பா நானும் அதான் சொல்ல வந்தேன். இது மூளை தகவலை கடத்துறது டெலிபதின்னு சொல்றது. இதுதான் இந்த டெக்னிக் பயன்படுத்துறது. எங்களோட வாப்பா குறிசாத்திரம் சொல்லக்கூட ஒரு காயத்துல இந்த வலது கையில அப்படி, இன்னொரு காயத்துல பூ இடது கையில அப்படி கொடுப்பாரு. எங்க வாப்பா கிட்ட வந்தவங்க தெரியும், அபுல் பரிசாரி என்ன தெரியாத ஊர் இல்ல, நின்ற ஊரு. அப்ப இந்த கொடுத்துட்டு சொல்லுவாரு, ஒரு பழத்துல வேற சொல்லு, அப்பிள் தான் வரும், வேற என்ன வரும்? வலது கையை விரியண்டா வலது கையில அப்பிள் தான் இருக்கும். ஒரு பூவோட வேற சொல்லு, மல்லிகைப்பூ, இடது கையை விரியண்டா மல்லிகைப்பூ தான் இருக்கும். அதோட அவுட். இந்த ஆள் சொல்றத நம்ப வேண்டியதான். இதெல்லாம் டெலிபதி, சின்ன ஒரு டெக்னிக் தான்.
அப்ப இந்த அம்மா கிட்ட ஒரு பூவோட பேர் சொல்லு அப்படின்னா அந்த பதட்டத்தை கவனிக்கிறது தான் அது. பாங்க ரோஜா பூ அப்படியேம்மா தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. தொலைச்சிட்டு வந்திருக்கேங்கிறது தப்புறத்துக்கு தான். சில நேரம் காசு காணாக்காம புருஷனுக்கு சோகம் இல்லைன்னு ஓடி வந்திருக்கலாம். விளையிட்டா அதை சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்க்கறது பார்த்தா உண்மையிலேயே காசு காணாத போட்டு வந்தா தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க என்று சொல்லி முடிய கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப சுவர் தொலைச்சப்பட்டுதான் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டா சுவர் தொலைச்சிட்டு தான் வந்து. அப்படி கேட்காம கொஞ்சம் முழிக்கிற மாதிரி இருந்தா ஆஹா தொலைக்கல அப்ப காசு ஒன்றும் காணாக்கல் நிஜமாகுது. அப்பவும் நாங்க கதையை கீழே வைக்க மாட்டோம், கண்டினியூ பண்ணுவோம். தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, வாழ்க்கையில நிம்மதிய சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. கரெக்டா கரெக்ட் தான். மர சும்மா யாராவது முசுப்புக்கு குறி சாத்திரம் பார்க்க வருவாங்களா? ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் சாத்திரம் பார்க்க வருவாங்க. எப்படி என்று பாருங்க. அப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டா தேடினால் கிடைக்கும். நம்ம வாய்க்குள்ளையா வந்து விழும். தேடினால் கிடைக்கும். 3 நாளைக்குள் கிடைக்கிற சாத்தியக்கூறு ஒன்று இருக்கிறது. உங்களோட கிரகமும் பகையாத்தான் இருக்குது. உங்களோட ராசி மன்றாசி. சில வேளை கிடைக்க மூடலாம். இதுக்கு என்னது குறியாத்திரம் பார்க்க போறோம். கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்க மூடலாம்னு சொல்லாம 3 நாளைக்குள்ள கிடைக்கும். ஆனா உங்களோட ராசி மன்றாசிங்கிறதால கிடைக்காமலும் விடலாம். தேவையா இது? அப்ப 4வது ஐயா கேட்பாங்க, எங்களுக்கு காசு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இந்த எடுத்தால கொஞ்சம் எங்க சொல்லுங்க. ஏண்டா இவனுக்கு உங்களோட ஃபேமிலியில எத்தனை பேருன்றே தெரியாம எடுத்தால எப்படி சொல்றது? இந்த குறி சாத்திரம் பாக்குறவன் பொண்டாட்டி ஒருத்தன் கூட்டி ஓடிக்கான், அதே தெரியாம இருக்கானுங்க. அதுக்குள்ள எடுத்தால் கண்டுபிடிக்கிறேன். நான் நிஜமா தான் சொல்றேன், உண்மையா நடந்த கேஸ்ல தான் லிஸ்ட் வச்சிருக்கேன். நான் அக்கரைப்பத்துல ஜின் வைத்தியர் என்ற ஒருத்தன் நிற்கான். அக்கரைப்பத்து பழைய பீப்புள்ஸ் பேங்க் முன்னுக்கு ஜின் வைத்தியர் போய் பாருங்க. சிசிடிவி கேமரா போட்டிக்கான். அவன் வீட்டுக்கு வாரத்தை பிடிக்க கேமரா போட்டிக்கான். உங்க வீட்டுக்கு வாரத்தை அவன் பிடிச்சு தரான். என்ன இது பொழப்பு? அவன் வீட்டுக்கு சிசிடிவி கேமரா, அங்க ஜின் இல்லை. நீங்க வளவுக்குள்ள இருக்கிற போதில் அவன்கிட்ட போய் கேட்கணுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க கூடாதா? அப்ப கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப எப்படி பில்டப் பண்றது தெரியுமா? அதெல்லாம் சொல்ல இல்லாத, அது சண்டைகள் வரும், அது பிரச்சனை, என்னமோ தெரிஞ்சுக்கிட்டு சொல்ற மாதிரி. இனி இவங்க விடுற மாதிரி இருக்காது. அசரத் சண்டைக்கு நாங்க போக மாட்டோம், ஆளை தெரிஞ்சு அடையாளப்படுத்தி குடும்பத்தால தள்ளி வைக்கப்படுறோம், எங்களுக்கு காசு பெருசு இல்லை, இவனை நாங்க நிப்பாட்டணும், அது ஆறுன்னு தெரியும், தயவு செஞ்சு ஆளை சொல்லுங்க வேண்டாம், அது பிரச்சனை மரா என்ற பேர் வரும் மரா, அது கணாட்டுமா, அவன் ஒத்துக்க மாட்டான், அது நாங்க கேட்டு போக மாட்டோம், அசரியம் உங்களுக்கு பிரச்சனை வராது, உங்களோட பேரை விட மாட்டோம், நீங்க ஆளை மட்டும் சொல்லுங்க, பிரச்சனை வரப்படாது. ஓ பிரச்சனை வர மாட்டான், ஆளை சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? முகமது அபூபக்கர் வயசு 32, அதா அவன் சொல்றது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமா? பிரச்சனைக்கு வரப்படாது, ஓ வரமாட்டான். நீங்க நினைக்கிறாள் தனம்பார். எவனாச்சும் காசை களவு கொடுத்து போட்டு யாரையாலும் நினைக்காமலா போய் நிப்பீங்க? கடைசியா வந்து உங்களோட மதினி தான், அவதான் சாப்பிட்டு ஓட்டு போடி என்று சொல்லியும் இல்ல இன்னைக்கு வேலை இருக்கணுட்டு போனாலே அப்பவே எனக்கு டவுட், சந்தேகமா தான் பாரு. அந்த டவுட் யாருலையாவது ஒரு ஆள டவுட் கூடி இருக்கும். அப்ப அங்க புருஷன் பொண்டாட்டி இருக்கும், புருஷனை கையை நீட்டி சொல்ல மாட்டான், ஏன்னா ஆம்பளைகள் சில நேரம் ஒன்று நினைக்காம இருப்பாங்க, கரெக்டா பொம்பளை நினைச்சுக்கிட்டு தான் பெறுவான். அவ கையை நீட்டி இவன் நினைக்கிறாள்ன்றான். அவன் சொல்லுவான், நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னால் இல்ல நான் சொன்னால் தான் எழும்பிக்கு பேசுவாங்க. அதோட குடும்பம் சரி ஹலாஸ். இன்னி வளவுக்கமா இனி வரையே இல்லாது. அநியாயமா குடும்பத்தை பிரிக்கானுங்க, அநியாயமா பிரிக்கிறது. அப்ப இப்படி உங்ககிட்ட தகவல் எடுத்து உங்களுக்கு தார மாதிரியான தகவல் நான் கேட்கிற அந்த குறி சாத்திரம் சொல்லி இதையெல்லாம் கண்டுபிடிக்கிற நீங்க